கடந்து வாடி புள்ள தண்டார் வேட்டைய தாண்டி வாடி ஓட நல்ல கடந்து வாடி புள்ள ஓடி போவோம் தஞ்சாவூர் மொத்தவன் செவரொட்டி அந்துவான் ஒரு செவரொட்டி அக்கா தான் அணியா வந்திருக்கேன். நான் இங்க அடிக்கிறதுக்கே அவனை போட்டு குதிக்கிறதுக்கு ஏன்டா அப்ப எனக்கு செகனட்டா இது சைடு உனக்கு விட்டு விட்டு வேலையை கப்பலிங் உண்ட அதுக்கு அப்படி சால நல்ல கடந்து வாடி உள்ள அண்டி வாடி விரதம் முடிச்சுக்கிறேன் இப்ப வேணாம் இல்ல நானும் விரதம் மாட்டேன். சின்ன பொண்ணு அனிதா கருத்த பொண்ணு இங்க இருக்கிற என் தம்பி அண்ணன் தம்பியில பாரு யாராவது ஒரு ஆள் அளவு குறைஞ்ச என்ன செருப்புட்டாடி இங்க உள்ள அண்ணன் தம்பியை பாருங்க. இங்க உள்ள பெண்கள் அப்புறம் என் அக்கா என் தங்கச்சி என்ன பெத்த அம்மா என் அப்பத்தா முகத்தை முதற்கொண்டு பாரு. அந்த மகாலட்சுமி மதுரை மீனாட்சி அம்மனே உட்கார்க்க பாரு இருக்கு. பாரு எங்க பாருங்க பாரு என் சிங்கத்தை பார் பார் சும்மால் ஓஸ்தான் சும்மால் ஓஸ்தான் ஆனா டாங்ல வந்து அருமையா லெக் அவுட் எடுத்துருவான் பாரு எல்லாம் எடுத்துறான் எல்லாமே அவ்வளவுதான் ஏடிஎம் விட்டுறான். இந்த உலகத்திலே என் ஆண்கள் தான் சிறந்தவர்கள் என்று இந்த உலகத்திலேயே பெண்கள் தான் சிறந்தவள் என்று நான் பேசுகிறேன். என்ன சிறந்தவள் என்ன சொல்றீங்க? காயம் போடுற பொம்பளைக்கு இவ்வளவு இருந்துச்சுன்னா தண்ணி அடிக்கிற ஆம்பளைக்கு எவ்வளவு நப்பு இருக்குங்க. போர்க்கிழமை 10 மாசம் சுமந்து வெளியில வர்றவனுக்கு உங்களுக்கு இவ்வளவு திமிரு இருந்தா 10 மாசம் சுமக்கிறவன் எங்களுக்கு எவ்வளவு சேட்டை இருக்கும். ஈசா ஆண்டவா இவனை போட்டு நோண்டவா நல்ல நோண்டு 10 மாதம் சுமந்து பெக்கிற வெரி வெரி டேஞ்சர் ஹார்ட் ஒர்க் இருந்தா 10 மாதம் சுமந்து வைக்கிற பெண்களை நான் பாதம் தொட்டு வணங்குறேன். அந்த வலிக்கு வேதனை உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் 10 வருஷமா பொண்ணு கிடைக்காம மண்டி ஓடுறேன். அவனுக்கு தான் தெரியும் சீமக்கரத்து எதுக்கு அதுல உட்காந்துக்கிட்டே தனியா உட்காந்துட்டு முள்ள புடிக்கி இதுல ஒத்திக்குவேன். எங்க அங்க போய் உட்காந்து என்ன செய்வீங்க? அங்க உட்காந்து இது வாப்பாங்க சமஸ்கிருதம். அங்க உட்காந்து என்ன வாப்பாங்க? என்ன செய்வாங்க? இது எப்படி எது விதி பார் பார் பா சிங்கா பா ஒரு காப்போடு போட்டு போ. ஊரா எங்க பெரிய தமைங்க சின்ன தமைங்க நாங்க எல்லாரும் ஒரு ஜாமி கும்பிடுவோம். ஒரு கடை வச்சு செவரொட்டிக்கு அடிச்சுக்கிறோம். அதாண்டி ஓரொட்டி யாரொட்டி என்ன சாதிச்ச நீங்க என்ன சாதனை பண்ணி இருக்கீங்க கேக்குறேன். முத கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா எம்கேஆருக்கு மண்டை வடிச்சுனேன். சும்மா கிடையாது 10 மாசம் சுமந்து வைக்கிறாங்க சொன்னாங்க ப்ரோ. அதை நான் இல்லைன்னு சொல்லல. அத்தனை தாய்மார்களையும் பாதம் தொட்டு வணங்குற எம்கேஆர். எங்க ஆத்தா முத்துவள்ளி ஒரு வீர தமிழச்சி இல்லைன்னா எம்கேஆர் இல்ல ஒத்துக்கிறேன். 10 மாசம் சுமந்து வைக்கிறீங்களே பிரம்மன் பிரம்மன் ஆத்தாவை படைச்சவன் என் அப்பனை படைச்சவன் என்னை படைச்சவன் உன்னை படைச்சவன். அந்த பிரம்மன் மேலோகத்தில் சுமால் மீட்டிங். அந்த மீட்டிங்கிலே ஆம்பளை இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பொம்பளை ஆளுக்கு மட்டும் கருப்பு பை, ஆம்பளை ஆளுக்கு கப்பு தண்ணி வாங்க கேரி பை. கருப்பு பை வைக்கலாம்னு பிரம்ம சொன்னார். அப்போ வந்து ஈஸ்வரன் வந்து வேலைகிட்ட குத்தி பிள்ளை கட்டாளி பண்ணி போயிடுறேன். ஏன்னா கருப்பு பை அவங்கிட்ட வச்சோம்னா அவங்க வாட்ட மங்க மங்கன்னு குதிப்பாங்க. தண்ணியை போட்டு பிள்ளைய கொண்டு வருவாங்க. ஆமா அதனால பொம்பளையால ஊரா அது வாட்டுக்கு சுமந்து பத்துக்கிறோம். நீ என்ன பண்றேன்னா முதல்வர் மட்டும் போய் டபிள்யூ விளையாண்டு வந்துரு. டபிள்யூ என்பது குருடாங்கில் சான்ஸ்னா குரு ரூபா வர்றேன்.
குப்பை வரையா வருவானா? கட்டாயம் வருவேன். கொம்பை வந்து எதிரியோட இடத்துல சண்டை போடுறதே அவனை பழகம். வர்றேன் மருதமணி வர்றேன். என்ன மருதமணி வர்றேன்னு வீட்டை போயிட்டாங்க. எனக்கு வெற்றி மருதம் தேவையில்லை. கம்ப்ளைண்ட் வலிக்க முடியாது போதும். மதுரை அன்னக்கோடி மாமதினி அன்னேரடி மதுரை மெட்ரோ அன்னக்கோடி மாமதினி நல்ல புத்துராடி ஏ பட்டாசு ஏ பாராசு. ராமராஜ் ப்ரோ. உண்மையுமே எனக்கு இவ்வளவு நீளம் தான் வேணும். எவ்வளவு நீளம் இருக்கு பாத்தீங்களா? உனக்கு அப்படின்னா ரெட்டை பழக்கம் ஒட்டி வச்சு தர்றேன். அவர் என்ன சொல்றாரு ஆண்டி தெரியுமா? கொண்டு வந்து நீ செக்அப் பண்றன்னு சொல்றாரு. மிஸ்டர் கேட்டாண்டி பாப்பா பாருங்க சூத்துட்டியே. அன்னாருடைய இறுதி சடங்கு நாளை மாலை 6 மணி அளவில் நிறைவேறும் என்று ஒரு உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் சொல்ற ஒரு பொம்பளை பயப்படுறியா? கண்ட லூஸ் மோசம் உண்ட உன் பழமும் படையும் உனக்கு தெரியாது. வரும்போதும் பார்த்தா அஜா பஜா பழம் இருக்குதா இல்லையா? எதுக்கு வந்து கேட்கிறேன்? உதக்காயா தான் இருக்கு, பழம் இல்லை. அது உதக்காயா? கிலோ 10 கருங்குரத்தை கிலோ 10 கட்லா மீன் கிலோ 250 நகர கருவாடு 300 ஒரு சாயம்னு வாடா. இன்னும் ஒண்ணுமே இல்ல கேப்பனா. கையை கழிப்பா பெரிய மாட்டாட்டு முண்டை. என்ன இப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்காப்ல. அதை ஒட்டி வச்சிருப்பேன் வெப்பிக்கால வச்சு. அத நீ நினை. அட ஒட்டுடும் டேய். என்ன டான்ஸ் போட்டானே குஞ்சு குடிக்கிறவளே குடுத்து. சாரி ப்ரோ, அத்தக்குள்ளி சம்பளத்துக்கு இந்த பொம்பளை தான் கிடைச்சு. அனிதா பேரு சொல்லுங்க மருதமணி. என்ன புனிதா? ஏன் எதுக்கு திடீர்னு கசிவு ஏற்பட்டேன்? மேடம் ஏன்னா நோ சிங்கிள் பீஸ் 3 பீஸ் வரக்கூடாது. அது பத்தியா நாளே விபூதியை பூசிட்டான்டா. சூப்பரா அந்த விபூதி பூசணும். விபூதி பூசினா அவனுக்கு கவனம். நான் ஒண்ணுமே செய்யலடா. அவளை அவர்றா அந்த அக்கா அவத்து விடுங்க 2 பேரும் ஆயிட்டு வரான். நீ அவுத்தீங்கன்னா நாளைக்கு சேட்டஸ் பூரா அதாத்தாண்டா இருக்கு. இந்த பிள்ளை டவுசர் மருதமணி எங்கே ஒண்ணு பாப்போம். சும்மா டம்மி பீஸ் சின்னமணி கண்ணுமணி பொண்ணுமணி முத்துமணி. தம்பி குண்டி பழுத்து போ. நான் முக்கிட்டு பாடுறது நானு, நீங்க அப்படியே மட்டக்கம் வச்சுட்டு அடிச்சுக்கிட்டு மயிட்டு அடியே புதுத்த சக்காத்தி மலைக்கு வாடி. ஓகேவா? நான் தான் உனக்கு கதாநாயகன், உனக்கு ஹீரோ, உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். அப்ப மருதமணி என் முட்டை டயர் கழட்ட வந்துடுறேன். ஆனா டயர் கழட்டி வந்து உன் ஸ்டெப்புனே அலசிடுவேன். ஏய் சாக்கி ஏற்ற முடியலன்னா இந்த அதே வந்தியா எங்க வரைய அவர் பேண்ட் ஷர்ட் பண்ணிடுறாரு. முத்துமணி தங்கமணி என்னப்பா 2 பேரும் ஓரின சேர்க்கல. முத்துமணி ஏ தங்கமணி 12 மணி
என்ன செய்வேன் என்ன செய்ய போற நீ என்னமும் செய்ய மாட்டேன் என்னையும் செய்ய விட மாட்டேன் ஆடு பார்க்க அழகா இருக்கே கைத்தொழில கத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன செய்யறது அவன் கூட வந்ததுக்கு நான் அந்த வேலையை பார்க்க முடியும் ஆட பார்த்தா நல்லா இருக்கா ஆள பார்க்க நல்லா இருக்கா மருதம் குடியா அமுக்கிற வேலை பழகி இருக்கா அமுக்க அமுக்க தாண்டி காத்து நல்லா ஏறுதடி பாட்டி பூ வந்து நம்ம பார்த்துக்கம்மா சின்ன சின்ன உட்காந்து பார்த்துக்கிறதுக்கு இப்பயே நெருக்கமான போட்டு அடிச்சுட்டு இருக்கேன் அப்பாடி சக்காத்துமா உண்மையில உங்களோட மருதமணி ஆமா நல்ல சூம்ப விடு அவன் சூப்பர் நாளைக்கு ஏதாவது பக்கு வந்துச்சு அரிப்பு வந்துச்சுன்னா எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவன் குளிச்சு 35 நாள் ஆச்சு அவனைக்கு அப்படித்தான் ஒரு பொம்பளை தொட்டுட்டு இன்னைக்கு 2 கால் இல்லாம தர்றான் ரொம்ப நடிக்காது மயில் மாலை கண்ணங்கத்த மீன் வாங்கி ராஜா மீன் வாங்கியா கரத்தோட சமைச்சு வச்சேன் மாப்பிள்ள சமைச்சு வச்சேன் ஒதுக்கிறது ஒதுக்குது உப்பருங்க ஒதுக்குது குடிக்கிறது குடிக்குது குழம்புக்குள்ள ஒதுங்கி போய் அப்பா காடு உள்ள குழந்தை நீங்க பொய்யா காடு ஆவணி 2ஆம் தேதியில இருந்து உன்னை பாலியல் வன்கொடுமை செய்யல ஆடி முடிஞ்சோன்னு ஆடியில சுத்தம் பண்ணிட்டாரு இடத்த சுத்தம் பண்ணிருக்காரு ஆவணியில தான் ஒரு பந்து கண்ணு புதக்குன்னு ஊண்டுவாரு இடத்த சுத்தம் இப்ப ஊண்டுவே ஆடி முடிஞ்ச ஆவணி போட தப்புன்னு ஏன் அடிக்க வரீங்க மிஸ்டர் சூம்புவாய் கொசு ஊதிக்கு இப்படி போவது நல்ல கெல்த்தா இருக்க சாப்பிட வேண்டியதானே ஹெல்த்தா இருக்கேன் ஏன்னா எனக்கு தேவை கிடையாது தெம்பு இருக்கு தெம்பு இல்லாத நீங்க லைட்டா விட்டமின் லாங் எனக்கு தெம்பு இல்லாம போச்சு எனக்கு தெம்பு அண்ணா அண்ணா எந்த அண்ணன் தம்பி மடுவை பிடிப்பேன் அண்ணாதைய பூர்ணம் வந்து வச்சு கொண்டே வர வேண்டாம் நீங்க என்ன அந்த வேலையை செய்யலையா இப்ப பாடுற மாதிரி பாட்டு பாக்கு வத்தல மாத்தணும் ஆடனொப்பும் பொட்டை உடச்சு சாரி எனக்கு மன்னிச்சுக்கங்க நம்ம கம்பெனி மேல அவன் தான் ஏமே இந்த இளைஞான இளையராஜா இவரே அந்த மாதிரி தப்பு போட்டுருவாரு பாக்கு வத்தல நீர்மலைக்கு வந்துட்டானே அவன் இருக்க மதுரை ஊத்து போடுங்க இருக்க மதுரை எடுக்க முடிய போடுங்க எனக்கு எடுப்புல தாயம் செஞ்சு போடணும் மசில் தாய் பாக்கு வத்தல மாத்தணும் பழைய அரும்படையில வாங்கி போட்டு பழைய அரும்படையில 30 ரூபாய்க்கு வாங்கி சீரணி வாங்கிட்டு வருவேன் பேசாம இருக்கலாம் பாக்கு பொத்துப்பா பிஜாச்சி கட்டிட்டு மாதிரி பூணு பூண்டு அமைச்சிருவேன் ஆனா இன்னைக்கு வாசிக்காரு 2 மண்டையும் ஒரே மண்டையா அதை உங்களை விளம்பரம் பண்ண சொல்லுங்க உங்க மண்டையை பார்க்கும்போது எனக்கு தாலிக்கு பாக்கு வெத்தல மாத்தணும் அதுதான் பிள்ளைய இது என்ன முடியாத மாடு அப்படி
இப்ப அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சு நீ பிணைஞ்சு எடு. உன்னை டச் பண்ணா உன் ஓட்டப்பள்ள நான் மூடல. கட்டிப்புடின்னு சொன்னா கம்பத்துல பிடிப்பியா? கட்டிப்புடின்னு சொல்ல இல்ல, நோ ஃபைனான்ஸ் செய்ய மாட்டேன். நீங்க பிள்ளை வளர்க்கும் போது நான் அதை வச்சு தானே நான் சர்வீஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும். அப்படியா? அப்பா வா, அடிதான். இந்த படம் நான் பார்க்கவே இல்லை. என்னவா பின்னாடி வர? நீ என்ன சொன்ன? ராதாகிருஷ்ணன் கட்டி பிடிக்க விடான்னு சொன்னேன். 12 வாடா ராமா, ஒரு தாயா. சார்ஜியாவே 90 நாள் ஆகும். விடு, 90 நாள் ஆகாது, 6 நாள் ஆகும். மாத்திரை போட்டியில போடலையா? லேட்டாகும் சொல்லி மாத்திரை லேட்டா போட்டுவிட்டு சார்ஜ் பேசி லேட்டா போட்டுவிட்டு சார்ஜ் ஏறல. ஒரு 1/2 மணி நேரத்துல ஏறிடும். அப்புறம் பல்பு அவரை குத்துராண்டி குத்துராண்டி மருதமனை இடம் பாக்குறியாங்க. நீ தள்ளிட்டு போற இடம் பாக்குறேன். அதான் சொல்றேன்ல, இப்படி அங்கிட்டு வாங்கிட்டு வாங்க. சாமி தானா? சாமி இன்னும் மனப்பாடம் பண்ணல. என்ன சொல்லுவோம்னு யோசிக்கிறேன். இங்க வாங்க. சாமியை நம்புறேன். ஏப்பா, உன் கொஞ்சம் தப்பு தவறா பண்ணியிருக்கான். உன் கொஞ்சம் நீ பொறுத்து அந்த ரத்தத்தை ஏத்துக்கிறோம். விட்டேன்னா எறும்பு வச்சு போய் மயில் பண்ணேன். நாங்கள் குத்துறது நெஞ்சில் வந்து புதுங்க வந்தது யாருப்பா? ஏப்பா, இந்த நாட்டு மக்கள் உன் கண்டுக இன்னும் பொம்பளை கிடைக்காம நிறைய பேர் பொண்ணு கலை இருங்க. நான் பிடிக்கிறேன். எதுப்பா அவங்க கவலைப்படுறாங்க? பொண்ணுடைகள் கவலைப்பட வேணாம். கவலையே பட வேணாம். அவங்க நாடக்குள்ள சிவங்க என்ன பண்ண போற? கப்பலிங்க ஆபீஸ் திறந்துருச்சேப்பா. கப்பலிங்க ஆபீஸ் பேர் என்னப்பா? எம்கேஆர் கப்பலிங்க ஆபீஸ். எப்பயுமே உன்னை சேர்த்தானப்பா சொல்லுவேன். இதுல மட்டும் என்னைய சொல்லி ரைடு வந்து நான் ஜாவாப்பா. மருதமணி என்ன கம்பெனி ஆரம்பிக்க போறேன்? ஓது கம்பெனிப்பா. அப்போ மருதமணி எனக்கு 2 ஓசு தேவைப்படுது. பணம் போது நான் அப்ப நீ சொன்னதை பூரா ஏத்துக்கிட்ட நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு அவசியமான கேள்விதான் வந்தது. இது காளியாத்தாவா, இந்த மருதங்குடி ஐயனாரா, 18ஆம் படியானா, முனியாண்டியா, இல்ல நொட்டி போயடா, சோனையாவா? நீ யாரா என் சாமி? யாருப்பா? போனது பெரிய இருப்பேன். அவர் சென்னை போயிட்டாரு. வந்தது தம்பி எப்பா திருப்பாடு துணை சேர்மன் தேங்க மரம். அது மட்டும் உனக்கு 5000 கொடுத்தாரு. அவர் வந்தது 10,000 கொடுத்துருக்காரு. துணை சேர்மன் 5000 கொடுத்துருக்காரு. உனக்கு என்ன பண்றது? எனக்கு 5 கொடுத்துருக்காரு. தப்பி வந்தது எந்த ஜாமி? வந்தது நான் தான். அவன் கூட சின்ன சின்ன மருதமணி சிங்கார மருதமணி. வாங்க மேடம், குழந்தைக்கு நான் கொடுத்தனே அந்த லிப்டப்புகா டான்ஸ் எங்க உங்க பிள்ளை தானே? பால் எப்படி குடிக்கிறீங்க? இங்க போய் சார்ஜ் போடுறேன் மண்டை பொண்ணுல ஏரியாச்சு இருமா. மந்திரி ஊர்ல வந்து தெரியல, மத்த ஊர்ல எந்த பாப்பா குட்டி
சிவகங்கை டீ சாப்பிட்டு வரேன், நீங்க என்ன படத்தை ஜெயிங்க. மாடு நினைக்குமோ தொடாத, மாடு தாய் அண்ணனை வந்து ஆட்டுக்காரன் வெளியில கயிறு போட முடியலாம். இவளை ஏறி இன்னைக்கு நல்லா விழுந்த கஷ்டம் தெரியுது. ஏறி உட்கார்ந்தவே அப்படியே வெதர் பிறந்துச்சு. சோனையா மருந்தவனி அந்த இறங்காம உட்காந்துட்டியா? மே மே அம்மா ஒரே அதை முழுக்கொண்டு உடஞ்சு ஆனா ஆட்டுட்டியா வைக்கிற அவன் தாண்ட உண்மையிலே கடாக்கி பந்தவிக்க வரான். அருமையா புழுக்க உடனே கத்துறாங்கன்னா சங்கரதா வைரரதா பட்டு முட்டி முட்டு முட்டி பார்க்கும்போது நான் மருந்து கூட செத்து பெருமானது எனக்கு எப்ப அந்த வேலை நடக்கும். நான் தான் செயல்பட்டவையே ஒண்ணு செய்ய முடியாது. நல்லா என்கிட்ட இருக்கேன். அங்க போய் அடிச்சாங்க, சூம் பண்ணி எடுக்கிறாங்க. மை ஒய்ஃப் 2 டைம் மர்டர் ட்ரை பண்றான். அப்படிங்களா? அப்ப நான் சாப்பிடுறேன். உங்களுக்கு என்ன ஆகலையா? அப்போ எனக்கு குடும்ப கட்டுப்பாடு 3 மாசம் ஆயிடுச்சு. ஆமா நீ பார்த்து நான் என்ன செய்யணும் உங்களை? நீ பார்த்து என்ன செய்யணும்? சொந்த தகவலா இருக்கு. பட்டையும் பார்க்கும் அலசிட்டு வரேன். பாடிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு அங்க காலு கழுவி இல்லைங்களா? அவங்க திருப்புறாங்க அந்த அக்கா. அங்க திரும்ப கூடாது. நீ நான் முடியாத மனுஷன் வரல என்னமோ டான்ஸ்மா பிரேக் டான்ஸ் இது. இது உங்க ஊர்ல பிரேக் டான்ஸ்ரோ? இது வேற வேற மாதிரி ஒரே பொசிஷன் கிடையாது. திடுசு திடுசா உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் புதுசு புதுசா தெரியும். சும்மா ஒரே மாதிரி தெரியுங்க. நாங்க பாருங்க பாருங்க குத்துராண்டு குத்துராண்டு கோழிப்பையில வெள்ள வச்சு எதுக்கு தொட்ட? எதுக்குண்ணே? எச்சிய தொட்டு உரிமையில எடுத்தாது அப்படியே எப்ப குத்துறாண்டு சொன்னீங்கன்னா நம்ம அண்ணன் வச்சிருக்காங்க. அண்ணன் வச்சுக்காரா? அப்பனா உன்னை வருத்தப்போறா நான் பார்த்துக்கிறேன். என்ன யானை போட்டையா? என்னடா நீக்கிறக்கார பார்த்து வந்தலாம்
செக் பண்ண வந்தேன் மாதிரி ஏத்தா நீ என்னத்த மண்ணு தெளிக்கிறியா என்ன வண்டி அசந்திருச்சு இருக்க பத்தியம் ஊத்து ஊறுது இன்னும் கொஞ்ச நேரத்துல இறச்சிருவார் என் சிங்கம் முடியாட்டாலும் மண்டையிலே முட்டிக்கலாம் வாமா வாமா ஆமா ஆமா வெற்றி ஜெயிச்சிட்டேன் மாத்தி சொன்ன ஒரே ஒரே சரி அவர் அதை செஞ்ச நீங்க என்ன செய்ய முடிய நம்ம நல்ல கட்ட நாட்டு கட்ட கும்பிடத்தான் செஞ்சு நீங்க கும்பிடுறதுல செய்றீங்க என்ன சும்மா இரு. அங்க போய் பேசியா போகையா கூடத்தை கலந்துருமா தம்பி கூடத்தை கலந்துருமா ஆமா என் அருகில் வா சிவகங்கை மாத்தூர் மாவீரன் பிரசாந்த் நினைவாக அமரன் சுவீன் பிரதர் சார்பாக ரூபாய் 201. அதனைத் தொடர்ந்து அருளிக்கோட்டை குமார் பிரதர் சார்பாக ரூபாய் 101. நன்றி அன்பு உறவுகளே. அனிதா என் அருகில் வா. வேலைக்கு செல்லக்கூடிய உறவுகள்லாம் நிற்கிறேன். இவான தம்பி அம்பளிப்பு உங்களுக்கு. நான் அது படிக்கணும். எழுதாம கொடுத்தாங்கப்பா அந்த காலத்தை நீ படிச்சு சொல்லுப்பா. அன்பளுக்கு கொடுத்ததுக்கு எனக்கு 100 ரூபா, இதை படிக்கிறதுக்கு உனக்கு 100 ரூபா. ஐயா இன்னைக்கு புதன்கிழமை புதையும் திறக்க மாட்டியா? சரி சரி படிப்பா படிப்பா. அள்ளிக்கோட்டை அரளிக்கோட்டை தப்புவா அரளிக்கோட்டையில தப்புறியா? அரளிக்கோட்டை ஜல்லிக்கட்டு சாம்பவான் 10 ரூபாய்க்கு படிச்சிருக்கேன். அரளிக்கோட்டை ஜல்லிக்கட்டு சாம்பவான் கற்பனின் தலைவன் தலைவி ருத்ரன் அவர்கள் எனக்கு 201 ரூபாய். அதான கம்சே கமிராவாப்பா காமிடா எது காமிடா? நான் காமிக்க மாட்டேன் தம்பி எதுவும் ஓட்டு உன்னை வங்கோலையா நான் படிக்கிறேன். அரளிக்கோட்டை ஜல்லிக்கட்டின் சாம்பவான் கற்பனின் தலைவன் தலைவி ருத்ரன் கமிரா இந்த உறவுகள் சார்பாக மருதமணி அவர்களுக்கு 201 அட்டை பழைய அட்டை. அட்டை பழைய அட்டை நானும் பெருமையா நானும் அங்கிருந்து திமுக அமைச்சரையா ஊருக்கு போறோம். எப்படியும் குறைஞ்சது அவனுக்கு 10,000 கொடுத்தா நம்மளுக்கு ஒரு 5,000 நானும் குறைஞ்ச 5,000 அந்த ஆளுக்கா கிடந்த திமுக வேட்டியை துவச்சி அதுக்கு நீளம்லாம் போட்டு வந்தா அந்த அமைச்சர் வீட்டுல யாராவது இருந்தா கூட ஒரு 1000 ரூபாயாவது கொடுப்பா. ரொம்ப நாளா என்ன உங்க காலனோட விழுகிறப்பா. ரொம்ப நாளா நடந்துகிட்டே இருந்தேன். அமைச்சர் ஊர்ல போய் ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்துருவோம். நம்ம ஊர்ல நீ போடா பொத்துடா போடா நான் தரேன்டா. திட்டமா கொடுத்துருக்காங்க. நீ தான் ஆட்டான்றது மதிமரியாதைக்குரிய எங்களது அரளிக்கோட்டையினுடைய செல்ல பிள்ளையும் உலக தமிழ்நாட்டினுடைய மக்களை அன்போடு கவர்ந்ததற்கும் இந்த அரளிக்கோட்டை புண்ணிய பூமியில் பிறந்து அமைச்சர் பெருந்தகையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அப்பா அரளிக்கோட்டை மதிமரியாதைக்குரிய உயர்திரு அமைச்சர் பெருந்தகை
பெரிய கருப்பன் அவர் சார்பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்கு 1001 நன்கொடை வழங்கியிருக்கிற அத்தனை உறவுகளுக்கு நன்றி அண்ணா. ஏய் நீனா அதே கட்சிக்காரப்பா. அந்த அண்ணன் எவ்வளவுதான் கொடுத்தானே என்ன 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 அண்ணே ஒரு ஒரு மதிப்பா இருக்கிறதுல ₹1 சொல்லிவிட்டேனே. நான் ஒண்ணு நோட் பேப்பர் திருப்பி செய்யவா ஒரு 1000 அவர் தெரிஞ்சுட்டாரு அமைச்சர். தம்பி நீ குறைச்சுக்கிற நீ உள்ள போனா ₹1 முதல் வாங்கிட்டானா பத்து கொத்து போய. அதுதான் பால் குடிக்க முடிஞ்சு தெரிஞ்சிருக்கு. ஆமா அவர் அமைச்சர் மாவட்ட செயலாளர் ₹1000 கொடுத்துட்டாரு. இவர் துணை செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் ஐயா சித்தப்பா கொடுத்து போயிருக்காரா? அப்பயே போயிட்டாரா வெண்ணமேனே? போயிட்டாங்களா? போயிட்டா திருப்பூர்ல அப்பா அப்பா நம்ம வாங்கிக்கிறோம் நகைச்சுவை. தம்பி நீ சிவகங்கை பஸ் ஏறி வீட்டுக்கு போ. நான் தரந்து சித்தப்பா கொடுத்துருக்காங்க. சரி அவர் மாவட்டம் வேணாம்டா பூரா வைவாங்க. எங்க அண்ணன் தான் பெரிய தமையன். அவர் சொல்லிட்டாரு நாளத்துக்கு வந்தியா நீ வசூல் பண்ண வந்தியா? நீ கேட்டு வாங்கிட்ட நீங்க எனக்கு யாருமே ஒரு 500 இது என்ன நியாயம்? மொத்தமா சேர்த்து வந்து உங்க கப்பலிங்க வாங்கிருக்காங்க. இது என்ன நியாயம்? தலைவர் எல்லாரும் பண்ணாங்க. எனக்கு தாம என்னது கூட உனக்கு தாம ஒன்ன நீ வாங்கிட்டு போய் என்ன செய்ய போறேன்? நீ வாடி சோந்துட்டே இரு. யாருக்கு எதோ வேணாலும் ஐயா உண்மையிலே அகச்சுவைக்காக உங்களை நான் உண்மையிலே பெருமையா வந்தேன். உண்மையிலே அமைச்சர் ஊருக்கு போறோம்னு சொல்லி காசுக்காக நான் சொல்லல. இது நாங்க ஒரு நகைச்சுவைக்காக அமைச்சர் ஐயா ஊருக்கு போறோம்னு சொல்லி ஒரு வருஷமா பேசிட்டு இருந்தோம். அமைச்சர் பாப்பாரு உட்காந்து பாப்பாருன்னு நினைச்சிட்டு வந்தோம். எங்க அப்பா துணை சேர்மன் கூட சேர்மன் ஐயாட்ட கூட சொன்னோம். இந்த மாதிரி திருப்பணத்துல ஐயாட்ட சொன்னோம். அப்பா இந்த மாதிரி அமைச்சர் ஊருக்கு நாடத்துக்கு போறோம்ப்பா நீங்க வந்துருங்கன்னு சொன்னா நான் வந்துருவேன்ப்பா அப்படின்னு சொன்னாரு எங்க சேர்மன் அப்பாவும். இங்க அமைச்சர் இருப்பான்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து இங்க வந்தோம்னு அமைச்சர் இல்லைன்னு ரொம்ப வருத்தமா போச்சு. எனக்கு அன்பளிப்பு வழங்கிய அமைச்சர் அவர்களுக்கும் துணை சேர்மன் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்து இவ்வளவு அன்பு உண்மையிலே நான் எங்க 2 பேத்துக்கு உயிர்னு சொன்னா எங்களை பார்ப்பதற்காக கிலோமீட்டர் கணக்குல 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் அங்கிருந்து வர்றோம்னு சொல்லி வந்து ரசிக்கக்கூடிய எங்கள் உயிரை நீங்க எங்களுக்கு வெறும் உடம்பு எங்களுக்கு உயிர் தரக்கூடியவன் நீங்க இந்த ரசிகர். அரளிக்கோட்டை ஐயா பெரியசாமி சார்பாக டான்ஸ் அவங்களுக்கு முன்னுக்கு அந்த முண்டை வாங்கிட்டாங்க. நான் தரேன் தங்கச்சில அவங்க கொடுத்துட்டாங்க. மயில் மலை ஏன்னா இந்த வருஷம் எல்லா ஊர்லயும் வசூல் பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் போய் கேட்டோம். அவளை அரணே அவங்க கொடுத்துட்டாங்க. மத்த உன்னை போதும் குழந்தை வளர்ப்போம். அவங்க எங்ககிட்ட கொடுப்பாங்க. அவங்க வந்து எங்களுக்கு அப்பைங்க
அப்பையும் வந்து மயங்கிட்ட கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்பையும் எனக்கு மாமனார் தான். இருமா, ஏன் மாமனார் தான்? மாமனாரும் அவன்கிட்ட வந்து கொடுத்தா பூரா ஊர்ல சந்தேகப்படுவாங்கம்மா. மாமனை வச்சுக்கிட்டேன். அதாவது எங்கிட்ட கொடுத்து உனக்கு கொடுத்து வச்சுருக்காங்க, உனக்கு உள்ள வந்து தர்றேன். என்னது அவளுக்கு இந்த அரளிப்பட்டை கிராமத்தார்களுக்கும் இங்க கூடியிருக்கக்கூடிய எங்களது உயிர்களுக்கும் இங்க யூடியூப் சேனல் அவரவர் கைவேற்றி கொண்டு செல்லக்கூடிய எல்லா பேரையும் கரெக்டா நான் சொன்னேன்ல. இன்னைக்கு உனக்கு ஒரு பந்தயம். என்ன? இந்த யூடியூப் எடுத்துருக்காங்க 2 4 6 8 பேர் இருக்காங்க. இவங்க பேரை மட்டும் நீ சொல்லி கொடு, நான் உன்னைய வணங்குறேன்டா. என்னடா அப்படி சொல்ற? அவன் தம்பி நம்ம கூட வரவே தனம் பாத்துக்கிட்டு அவங்க மாதிரி தெரியாம ஒருத்தன் பேர் கூட மிஸ் ஆகக்கூடாது. மஞ்சள் பொருளை புடிக்கவே விட்டேன். யாரு பேர் விட சொல்லு. கந்தசாமி, சோழசாமி, முனிசாமி, அண்டிசாமி, கோட்டசாமி, குருசாமி, அவர் பால்சாமி. யார் வேற விட்டுருக்கா? கொஞ்சம் புனிசாமி. மதிப்புக்குரிய அமைச்சர் பெருந்தகை உயர் திரு பெரியப்பன் அவர் சார்பாக அமைச்சர் ஐயாவுடைய உண்மை விசுவாசிகள் கண்ணன், வைகை ஹரிகர சுதன், சன் சீமான் சுப்பு, கோழி செந்தில், செவக்கோழி செந்தில், திருப்பத்தூர் சேவக்கோழியா? சரி, சேவக்கோழி செந்தில், திருப்பத்தூர் அன்பூரோடு சார்பாக எனக்கு 500, எங்க அண்ணன் மருதமணிக்கு 500 கொடுத்துருக்காங்க. 1001. எனக்கு 500, அண்ணனுக்கு 500. இவன் எவனுமே மனுஷனுக்கு பிறந்த ஒத்த நாய் மாதிரி கட்டினியா? தெய்வத்திரு ராமசாமி நலமுடன் பூங்கோதை விண்ண கோலக்குடிப்பட்டி அன்புறவர்கள் அன்பாலயத்திற்காக 501. அதனைத் தொடர்ந்து அரளிக்கோட்டை சின்னையா பேத்தி மதுரை ஆதிரா மறுபடியும் கண்டிப்பா ரூபாய் 501. நன்றி உறவுகள். அண்ணே 2 பேரும் வசூல் பண்ணுங்கப்பா. வசூல் பண்ணி ஏதாவது ஒரு அமௌண்ட் சேர்த்து விடுவாங்க. அது இவங்களுக்கு தூக்கியா கொடுங்க யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் தூக்கி வச்சு வாங்க, போயிடுவாங்க. அதுக்குள்ள டோல் கட்ட போடு. ஆளுக்கு 100 தராம விடாத, வண்டியை விடாத. எனக்கு அன்பளிப்பு வாரி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்திருந்தது எனது அன்பு தம்பி எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி. அன்றைய வணக்கம். அருகில் வா அண்ணே. இப்ப என் சொந்த பிரச்சனை. நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஐயோ, இவ்வளவு நேரம் அந்த 43 தினியை நான் சந்தேகப்பட்டேன். 10 தினியோட உனக்கு 30 சேர்த்து கொடுத்துருக்கேன். 33. என் தங்கா எங்க ஐயா காரைக்குடி ஐயா சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்காருயா. ஜெகன் லாட்ஜின்னு சொன்னா சிங்கப்பூர்ல ஹோட்டல் அப்படியே வீடியோல காமிச்சாரு. அவ்வளவு வந்து தினமும் பார்த்தா ஓஜிலே நாடகம் பார்த்து போறாரு. அன்னைக்கு எப்படி ஒரு 2000 ரூபாய் வாங்க போறாரு. கண்டிப்பா கொடுப்பாரு. அங்க இருந்து என்ன வேணும்னு கேட்டு காரைக்குடி எங்க அப்பா ஜெகன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தால் நன்றி. அந்த வணக்கம். என் அருகில் வா தம்பி. காமாடு தலைமாடு ஆக்குறேன்னு இங்க தலைமாடு ஆக்குறீங்களே அனிதா. நெருங்க நெருங்கத்தான் நம்ம உடம்பு வாட தெரியும். ஆமா ஆமா அனிதா, முந்தானத்து நீ வேலிக்கரவுல இருக்கும்போது நான் வந்தேன். அங்க வந்து விறகு விளக்கு வந்துச்சுனே போனேன். உனக்கு என்னப்பா விறகு தூக்கி விட போனியா? விறகு விட போனியா? அனிதா என்ன உன் வீட்டுல நீ எப்படி சாப்பிடுவ? கால் பண்ணி சாப்பிடுவாங்க. லவ் பண்ணா 4 வார்த்தை விடுவேன்டாப்பா. பாரு உன் தலை மசூர் என்ன நேரம்? தலை மசூர் பூ நேரம். நான் வந்து என் வாய் நல்ல வாயில நார வாய். நைட்டு தூக்கும் போது என்னடா ஒரு தூங்குவ? அதான் நீ எவ்வளோ எந்த திருடி குறைக்கலாம். உங்க காலில் கும்பிட்டு விழுகிறேன். இல்லைன்னா காதுல பஞ்சு இருந்து
பாத்துக்கிட்டு என்னை தயவு செய்து என்னை வழக்க மாதிரி கூட அடிங்க நான் அடி விட இவன் கேட்கிற அடி சாக முடியா பதில் சொல்றேன் தூங்கும் போது என்ன லவர்ஸ் தானே தெரியும் அதெல்லாம். இப்ப பாரு எப்படி கேட்பானு. ஓ எச்சி ஸ்வீட்டா இருக்குமா? வீசி தொலைவு கூடாது. ஏ அனிதா, நீ குளிக்கும் போது நான் எங்க நிக்க? குளிக்கும் போது எங்க இருப்பாங்கடா? கேப்பனே உன் உடம்புல நான் முத்தம் கொடுக்கலாம்னு 10 வருஷமா ஆசை. எங்க இருந்து ஆரம்பிங்க தெரியல. மொட்டை நாட்டு வேற மாதிரி சொன்னேன். நம்ம குழந்தை தங்கனோடனே நம்ம நல்ல பெரிய ஆஸ்பத்திரியா பார்த்து நம்ம செக் பண்ணுவோம். பெரிய ஆஸ்பத்திரி கையோட செக் பண்ணுவாங்க. எதுக்கு செக் பண்றதுக்கு பெரிய ஆஸ்பத்திரி போறாங்க? நம்மளாம் கிளினிக் இருந்தா அவங்க செக்அப் பண்ணாடி தானே. பெரிய அந்த புடிங்கி தள்ளிட்ட குழந்தை தந்தது குழந்தை இன்னும் ஒண்ணுமே புரியாத ஒண்ணு அதுக்குள்ள கொட்ட கூட போயிட்ட போட போட நீ போட நான் பாத்துக்கிறேன் போட. நான் வீட்டுக்கு வந்தோடனே இதுலயே வரும். உடம்புல நான் வெயில் காலத்துல வேர்க்குருவா இருப்பேன். நான் பவுடரா தேய்ச்சி விடுவேன். நான் போக மாட்டேன். நான் தண்ணி ஊற்றி அலசுவேன். நான் சுடுதண்ணி அவன் கையை சுடுவேன். அந்த சுடுதண்ணி காய வச்ச விறகா இருப்பேன். நான் விறகு இழுத்து போட்டு அடுப்பு அமர்த்திடுவேன். நான் கறிக்கட்டியா இருப்பேன். நான் சிலிண்டரா இருப்பேன். நான் ஓசா இருப்பேன். ஓசை புடிக்கிறேன். சத்தம் கேட்கும். குடும்பம் சத்தமா இருப்பியா? நேற்று ராத்திரி அம்மா தூக்கம் பார்த்தடி சும்மா கிளம்பிட்டாங்க. அடிய கராட்டை அது ஒரு நாள் சும்மாவே இருக்க முடியாதா? அண்ணே வலது கையில என்ன வாடை? வலது கையில சோத்து வாடா, இடது கையில பீ வாடா ஓடியே போயிருக்கு. அவனை சோத்த விட்டு பக்கத்து டக்கு 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 டக்குனா மூக்கா நான் இருப்பேன். அதுக்குள்ள தனியா இருக்கு தோண்டி நான் அடைச்சுக்குதுவேன். குத்துவேன். நீங்க கைய வரீங்களா? எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? விடுங்க. கண்ணுல பாழ கண்ணுல பாழ மூத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பாழ வார்த்தை கண்ண சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தால பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சிதமே ஏ அஞ்சுதமே. தம்பி 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 மணியாட்டினது போதுங்க வாங்க. நான் எவ்வளவு தூரத்துக்கு ரிலீஸை பிடிச்சி பாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க விதம் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏமாட்டி சொன்ன பண்ண முண்டை கூலி பொறுத்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதி அடி ஆத்தா மனசுகம் பாடுது காத்து கூடி சாலத்து நேற்று வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பொழுதாகத்தான் உன்னத்தான் தொட்டது தொட்டது என்னமோ பண்ணது பண்ணது ஓவியல் பட்டது பட்டது என்னமோ பண்ணது பண்ணது மெதுவாகத்தான் இப்ப கூட்டம் போகும் பொதுவாகத்தான்
பால கண்ணன பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா இல்ல ஏதாவது முடிவுக்கு வாடா அந்த பிள்ளை கொல்லாம விட மாட்டாரு நினைச்சிட்டியாடா இன்னொரு புறக்காவுக்கு மாவனஞ்ச மாதிரி என்ன மிச்சம் இருக்கு கொஞ்சத்தா போலி மகளே இங்க வந்து முளை கொத்தி அழைச்சிருக்கேன் கல்லழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லு நீரில் வந்து நடை ஓட்டது குடிக்கையா தொண்டு தொண்டு மற்ற வர வழியிலையா வந்து நில்லு. நாம் எடுத்து வைக்கணும் பின்னாள் அதை வைக்கிற ஏ மச்சான் மச்சான்